மாதிரி இருக்கிறான். என்ன ஒரு கூட்டமா இருக்கு? மைக்கேல், அவனை விடுங்க. மைக்கேல், மைக்கேல் விடுங்க. மைக்கேல், விடுங்க அவனை. மைக்கேல், மைக்கேல், அவனை விடு. அவனை விடு சொல்றேன்ல. அவனை விடு. எத்தனை பேரை கொல்ல போறீங்க? சொன்னா புரியாதா உங்களுக்கு? இதைத்தான் நான் அப்பயே சொன்னேன், இப்படி எல்லாம் நடக்கும்னு. இவங்க இந்த ஊர் பொம்பளை எல்லாம் கையை பிடிச்சிருந்தாலும் எவனாலும் கேட்க முடியாது. இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போதோ. இருந்தாலும் ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. செத்த நேரம் விட்டுருந்தா அவன் செத்தே போயிருப்பாயா. ரவுடிங்கன்னு பயந்துகிட்டு இருந்த ஊர் இப்பதான் கொஞ்சமா மாறி இவங்க எல்லாரையும் மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள மாமா இனிமே இவருக்கு இங்க இடம் இல்லை. போ சொல்லுங்க. இல்ல சுத்தா இப்போ எங்கேயாவது போ சொல்லுங்க மாமா. இனிமே என் கண்டியே படக்கூடாது. பட்டா கொன்றும். போ சொல்லுங்க. சுல்தான், மைக்கேலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மைக்கேல் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். அந்த பையனை அடித்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஏற்கனவே எல்லாரும் முன்னாடி மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சிட்டிங்க. போதும், விட்டுருங்க சுல்தான். நீ ஏண்டி தயங்குற? வந்து சொல்லுடி. ஐயா, இந்த தம்பி மேல எந்த தப்பும் இல்லை. வீட்டில் தனியாக இருந்த பொண்ணுகிட்ட அந்த பையன் தான் தப்பாக நடக்க பார்த்துருக்கான். கடவுள் மாதிரி இந்த தம்பி வந்து என் பொண்ணை காப்பாத்திட்டான். ஆமாண்ண, நீ அவர் அவ்வளோ அடி அடிச்சு கூட ஏமானம் போயிடக்கூடாதுன்னு வெளியில எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துச்சுன்னு. அவசரப்பட்டேன். சாரி மைக்கேல். இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கீங்க சுல்தான். ஒரே நிமிஷத்தில் உங்களையும் வெளில போக சொல்லிட்டேன். நாங்களாம் ஏமாத்துறோம். பெரியவருக்கு அப்புறம் இந்த கூட்டத்துக்கும் சரி எனக்கும் சரி எல்லாமே நீங்கள் தான். நீங்களே இங்கே வந்து எங்கள் முன்னாடி அடி வாங்குறது நல்லா இல்லை, கொஞ்சம் கூட நல்லா இல்லை. மைக்கேல், ஒரு ஆட்டு கூட்டத்துக்கு சிங்கம் தலைவனாக இருக்கலாம், ஆனால் ஒரு சிங்க கூட்டத்துக்கு ஆடு தலைவனாக இருக்கக்கூடாது மைக்கேல். சாமி, இந்த மண்ணை இப்படி பார்க்க நிறைய உசுறு அனாமல் தான் போயிருக்கு. எங்க பிள்ளைய மாறி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கண்ணிலே பார்க்காம செத்துருவேன்னு நினைச்சேன். உன்னை முதல்ல பார்த்தப்போ நீதான் எங்களை காப்பாற்ற போறேன்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. ரொம்ப நன்றி. நீ நல்லா இருக்கணும் தம்பி. ரொம்ப
ரொம்ப நன்றியா. அட வா பங்காளி, இது நம்ம ஊரு. அது நான் உங்ககிட்ட சொல்லுங்க. கேன்சல் பண்ணாம என்ன பண்ண சொல்றீங்க? விவசாயம் நடக்காதுன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? ஊரே பச்சை பசேல்னு இருக்கு. இப்ப போய் தரிசு நெல்லோன்னு கை வச்சா அவ்வளவுதான். வேணும்னா ஒண்ணு பண்றேன். இதுவரையிலும் நிறைய வாட்டி இன்ஸ்பெக்ஷனை தள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்காக கடைசியா ஒரு வாட்டி தள்ளி போடுறேன். அதுக்குள்ள அந்த ஊர்ல விவசாயம் நடக்கலன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ப்ராஜெக்டை பத்தி மேல பேச. ஏகடா, எதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்திருக்கோம்? தெரியல மாஸ்டர். வக்கீல, நீங்க என்னங்க? என்ன தலைவரே, கடைசியில் நமக்கே வேலை இல்லாமல் பண்ணிட்டீங்களே. என்ன சொல்ற தம்பி? இந்த ஊரில் உங்கள் எல்லார் பேர்லேயும் ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறார். வேலாமா, அதுக்கு பணம்? அது மெட்ராஸில் இருந்து ஒரே ஒரு வீட்டையும் வித்தாச்சு. வித்தாச்சா? வீட்டையா? ஆமாம். என்னம்மா, சந்தோஷம் தானே? சொர்க்கத்துல இடம் வாங்கியாச்சு. இது தப்பு தம்பி. அப்பா உனக்காக விட்டுட்டு போனது அந்த வீடு மட்டும் தான். அதை போய் அப்பா எனக்காக விட்டு போனது வீட்டு எல்லாமா, உங்க எல்லாரையும் தான். அது மட்டுமா, நான் சொல்ல கேட்காம தம்பி கையில் வச்சிருந்த மொத்த பணத்தையும் இதுக்காக போட்டாச்சு. அட ஏன் சார், நீங்க போங்க, உள்ள வேலை பாருங்க. உண்மையை தானே போங்க சொல்லுங்க சார். தம்பி. விடுமாமா, நீ ஆசையா கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சேர்த்து வச்சான். பணம் தானே அம்மா. என்ன என்கிட்ட ஒரு 10 வருஷம் கை கட்டி வேலை பார்க்கணும், பரவாயில்ல. ஆனால் யாரும் யாரும் கத்தி தூக்க மாட்டாங்க. இனிமேல் யாரும் அவங்கள ரவுடிங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. அவங்க முதலாளி, விவசாயி. சுல்தான், வண்டி ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சு. எழுந்திருங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் இல்லை, பாவம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அழாதுங்கண்ணா, நான் எப்பவும் சாக வேண்டிய சாவுல தான் நிம்மதி கிடக்கும் நினைச்சேன். ஆனா சொல்றத கேட்போமா, வாமாமா. போன 4 மாசமா நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு எல்லாம் உங்களால. அவங்களுக்கு இந்த ஊர் தான் சரி.
முரணுங்க விட்டானுங்க. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களை விட்டுடாதீங்க சுல்தான். மாட்டேன் மாமா. எங்கடா சுல்தானே, பத்திரமா பார்த்துக்கோ. சுல்தான், நீங்க பிறந்தப்போ எனக்குள்ள உங்களுக்காக தான் இந்த உசிரி போகணும்னு நினைச்சேன். அது நடந்துடுச்சு. சொல்லாத மாமா. மாமா சொன்ன கேளு மாமா. ஹாஸ்பிட்டல் போலாம் மாமா. சுல்தான் மாமா 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 மாஸ்டர் மாமா. ஐயோ சுல்தான், சாரி சுல்தான். விழுந்தது பெரிய தலையாமே. என்ன நீ அண்ணனுங்கள பத்திரமா பார்த்துக்க வேணாமா? இவ்வளோ நாள் உன் வீக்னஸ் தெரியாம அடைஞ்சேன். இப்போ தெரியும். உன் பின்னால இருக்கிற அந்த யானை கூட்டம் தான் உன்னோட வீக்னஸ். போலீஸ் பிரச்சனை, என்கவுண்டர், நீ அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருப்பேனா? அதான் உன் தேன் கூட்டுல கல் எரிச்சிருக்கேன். என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சியோ அது இப்போ நடக்க போகுது. நீ கதர்வடா. நில்லுங்க. வேற எங்க போறீங்க? எங்களை விடுங்க சுல்தான். இன்னைக்கு அவன் சாவணும். ஆமா சுல்தான், அவனை கண்டம் தொண்டமா வெட்டி அவன் ரத்தத்தை குடிச்சாதான் எங்க ஆத்திரம் அடங்கும். முதல்ல காரியம் முடியட்டும். அமைதியா இருங்க. போங்க. அமைதியா இருக்கணுமா? எப்படி அமைதியா இருக்க முடியும்? நம்ம கூட இருந்த ஒருத்தர் இப்ப நம்ம கூட இல்ல. அவனை தலைவேற முண்டவேற வெட்டி சரியா வெட்டிட்டா அவர் உயிரோட வந்துருவாரா? நீ என்ன புரியாம பேசிக்கிட்டு அவங்களை கூட்டிட்டு போ. போனேன். முடியாது சுல்தான், முடியாது. அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் எங்க சடங்கே நடக்கும். போங்க, போய் வெட்டி கொள்ளுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் வெட்டி கொண்டிருப்பீங்க? அவங்களான தம்பி இல்ல, குடும்பம் இல்ல. இன்னைக்கு உங்களை ஒருத்தர் இவ்வளவு ஆத்திரம் வருதுல்ல. நாம பண்ணதுதான் நமக்கு திரும்ப வரும். இது வேலைக்காகாது. எங்கள ஒருத்தன் கொன்றிருக்கான். அவனை கொல்ல வழி விடாம எங்களை தடுத்து வியாக்கானம் பேசிட்டு இருக்க. எல்லாம் உன்னாலதான். அன்னைக்கே எங்களை விட்டுருந்தா, அவனை கொன்றிருந்தா இன்னைக்கு இவர் செத்துருப்பாரா? தலையா வேண்டாம். எங்கள யாரு செத்தா உனக்கு என்ன? உனக்கு இந்த ஊரு முக்கியம், இந்த பொண்ணு முக்கியம். நாங்கெல்லாம் நீ போடுறத தின்னுட்டு உனக்கு அடிமை வேலை பார்க்குற நாய்ங்க தானே. ஒரு பொண்ணுக்காக நம்ம கூட்டத்தையே காலி பண்ணிட்டா இன்னும் பேச்ச கேட்குறீங்க? வாங்கடா. வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன். சொல்லிட்டு இருக்க புரியாத உனக்கு? மறுபடியும் கத்தி தூக்குறீங்க. நிறுத்தியா?
போறோம். இல்ல கூடாதுன்னா வா சண்டை போட்டு பாத்துக்கோ. அவனை கொல்லணுமா வேண்டாம்னு சண்டை முடி பண்ணிட்டோம். இங்க தோக்குற ஜெயிக்கிற சொல்றத கேட்கட்டும். வா மோதி பார்க்கலாம். மைக்கேல் என்ன பேசுற? யாரு சண்டை கூப்பிடுற? அவன் நம்ம சுல்தான்டா. ஏய் நம்ம சுல்தான் அடி சுல்தான் பேரை வச்சவரை கொண்டு வந்து நிக்கிறான். நம்ம சுல்தான் மொத எங்கிட்ட வாங்கடா.
கிளம்புறேன். விடுப்பா, என்னால இருக்க முடியாது. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க சுல்தான். நீங்களும் போங்க. சுல்தான் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட போகிறாங்க. கூட இருந்து பார்த்துக்குங்க.